வத்தலக்குண்டு பக்கத்தில் தும்மலப்பட்டி அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய அருமை தம்பி மிஸ்டர் சிவா அவருடைய தோட்டத்தில் இருக்கோம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு 170 மரத்துக்கு நம்ம போஸ்ட்டாகவும் க்ரோ மேஜிங் கொடுத்துருக்கு. அதை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. அந்த பயன்படுத்தினோட ரிசல்ட்டை நம்மகிட்ட இப்போ தெரியப்படுத்த போகிறாரு. வணக்கம் தம்பி, சொல்லுங்கள். நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கினேன், எந்த மாதிரி ஃபீட்பேக் உங்களுடைய ஃபீட்பேக்? 3 வருஷமாக இந்தியா க்ரோவில் இருக்கிற போஸ்ட்ராவும் க்ரோ மேஜிக் அட்வான்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி மரத்தோட அந்த கிளைகளில் வந்து மஞ்சள் கலரில் நோய் அடித்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பச்சை பசேர்னு நல்லா பார்க்க கொஞ்சம் க்ரோத் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இழந்த மண்ணோட சத்துக்களையும் நம்மளுக்கு ஈர்த்து கொடுத்து நல்ல ஒரு போன வெட்டுக்கு விட இந்த வெட்டு நல்ல ஒரு மாதம் நம்மளுக்கு காயோட எண்ணிக்கையும் மண்ணோட வளத்தையும் நல்லா பாதுகாக்கிற முறையிலையும் இருக்குது. நான் ஒரு 3 வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வேறு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்னால் என்ன, அடுத்து போக போக மரத்தோட ஆயுசு குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நல்ல க்ரோத்தாக இருக்குது, நல்ல யூசேஜாக இருக்குது. மற்ற இயற்கை உரத்தை விட எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகே. அப்புறம் தோட்டத்தில் வெள்ளைப்பூச்சி, இந்த காண்டாமிருக வண்டு, அந்த மாதிரி கரையான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது? கண்ட்ரோல் ஆகிருக்கு? மரத்துக்கு 5 மரத்துக்கு இருந்துச்சு. அந்த மரத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து க்ரோ மேஜிக்கை வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம். அதில் வந்து வண்டுகள் செத்ததை நம்ம நேரடியாகவே நம்ம பார்த்தோம். நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. 100% வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு விவசாயத்துக்கும் வந்து இது நேச்சுரல் இது கொடி விவசாயத்துக்கும் சரி, தர விவசாயத்துக்கும் சரி, வாழை எல்லா விவசாயத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து